இப்போ வந்து நம்ம கேப்லரி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் 3 கலர் 4 கூட பண்ணலாம். அதை வந்து நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா வச்சா இது வரைக்கும் தான் நான் ஈரம் பண்ணியிருக்கேனே. ஹோல்ட் பண்ணிக்கோ. ஆனால் அது ஸ்லோவாக மேலே மேலே வருது பார்த்தீங்கன்னா. நான் வாட்டர் வந்து இது வரைக்கும் தான் டிப் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி மேலே மேலே வருதுன்னா ஒரு இந்த டிஷ்யூலெல்லாம் குட்டியாக ரோட்டை இருக்குன்னு. இப்போது அது வந்து அந்த வாட்டர் வந்து நேரம் ஒரு குட்டி வழியில் வந்து அது எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால இந்த ஓட்ட வழியாக அது எஸ்கேப் ஆகி போயிடும். அது பேர் தான் கேப்லரி ரைஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோகனட் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா போய் தான் அந்த கோகனட்டில் தண்ணி ஊற்றுறோமா இல்லை அதுவே தானே வருது. ஸோ இப்போது அது எப்படி வருதுன்னா நம்ம கோகனட் ட்ரீக்கு தண்ணி ஊற்றுறோம். அப்போது அதெல்லாம் உறிஞ்சி அது அப்வர்ட் மூமெண்ட்டில் போய் அது வந்து அந்த தேங்காய்க்குள்ளே அட்டாச் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து கேப்லரி ரைஸ் எக்ஸாம்பிள். இப்போது விளக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் கூட வந்து கொஞ்ச நேரம் எரியும். ஏன்னா அது உறிஞ்சிருக்கு, அப்வர்ட்ஸில் எடுத்துருக்கு. ஸோ அதனால தான் அப்படி வருது.